கைனகாலஜிக்கெல்லாம் உங்களுக்கு மெடிசன் வேண்டாம், ம். சப்போர்ட்டிவ் மெடிசன் குடுக்குறேன். அப்போ ம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் வாராகி தாய் தான். கண்டிப்பா. அதனால இத நான் சொல்றேன். ஸோ ம். அன்றைய தினம் நம்ம வந்து இந்த பயம், பதட்டம் இருக்கு. ஸோ ம். நமக்கு அந்த காலத்துலலாம் போருக்கு போகும்போது வெற்றி கிடைக்கணும்னா, வாராகி ம். தாயை வழிபாடு செஞ்சுட்டு தான் போவாங்க. இன்னைக்குமே கண்டிப்பா. தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜன் ம். சோழன் வழிபட்ட வாராகி அம்மனுக்கு சிறப்பான கோயில் இருக்கு இல்லைங்களா? அங்க ம். விசேஷமா இருக்கும் இந்த ஆஷாட ஆமா. நவராத்திரி ஒவ்வொரு நாளும். ஸோ அதனால வீட்ல நம்ம என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ம். வீட்ல உங்களுக்கு வாராகி அம்மன் படம் இருந்துச்சுன்னா, நல்லா நம்ம சுத்தமா தொடச்சிட்டு, அதுக்கு மலர்கள் வச்சுட்டு, மஞ்சள் கட்டணும். பூ ம். மாதிரி. மஞ்சள் கொம்பு இருக்கு இல்லைங்களா? வேண்டிக்கிட்டே நம்ம கட்டி அத மாலையாக அம்மனுக்கு போடணும். ம். அப்படி வாராகி படம் இல்ல, புதுசா இன்னைக்கு தான் நான் வந்து இந்த பூஜைய வந்து செய்ய போறேன். முதல் முறை செய்ய போறேன்னாலும், இந்த தீபத்தையே நம்ப வாராகி வழிபாடா செய்றோம். தீப உருவமாக அம்மன நம்ப வழிபாடு செய்யலாம். நல்ல ம். பெரிய ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கணும். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அதுக்கு மேல வேப்பிலைய நம்ம பரப்பி வச்சுடணும். வேப்பிலைய ம். நல்லா வச்சுட்டு, ஒரு பெரிய அகல் தீபம். ம். ம். சின்னதா வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸ்லயே நம்ம எடுத்துட்டு, ம். அதுக்கும் மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுட்டு, ம். நெய் இல்லன்னா நல்லெண்ணெய் ம். ஏத்தி அந்த தீபத்த நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம வீட்ல அம்மன் படம் இல்லன்னாலும், அந்த ம். மஞ்சள் மாலைய அந்த ம். தீபத்துக்கே சுத்தி வச்சிடலாம். ம். போட்டுட்டு அதையே அம்மனா பாவிச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். ம். ஸோ அப்போ நம்ம வந்து பச்சை நிற ட்ரெஸ் பெண்களாக ம். இருக்கும்போது பச்சை நிறத்துல புடவையோ, இல்ல நீலம் ம். ஆண்களா இருக்கும்போது பச்சை வேஷ்டி உடுத்தி, அந்த ம். தீபத்தை ஏற்றி நல்லா வழிபாடு செய்யலாம். ம். இதுதான் அன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வே வராகி அம்மனுக்கு செய்யக்கூடிய பூஜை முறை.